குரங்கு அண்ணே, இப்படி வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை இதுக்கு கீழே போடுறீங்க? அட சாரி, இந்த தோலை எடுத்துட்டு காட்டில் ஒரு நல்ல டஸ்ட்பின் கிடைச்சா நீ அங்கே போய் போடுற, சரியா? மந்திர கருணையுள்ள மான், சோம்பேறி விலங்குகள். ஒரு நாள் காலையில சோட்டு மான் ஒரு காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டோட பேரு ப்ளூ ஹெவன். ப்ளூ ஹெவன் பேர்லயே தெரியுது இந்த காட்டுல எவ்வளோ நிம்மதி, எவ்வளோ அமைதி இருக்கும்னு. எப்ப இந்த காட்டோட பேரை கேட்டனோ அப்பல இருந்து இந்த காட்டிலேயே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. சோட்டு மான் அந்த காட்டோட கேட்டுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் மரத்துல உட்காந்துக்கிட்டு மோண்டு குரங்கு வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு அதோட தோலை அப்படியே கீழே போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அட குரங்கு அண்ணே, இப்படி வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை இதுக்கு கீழே போடுறீங்க? அட சாரி, இந்த தோலை எடுத்துட்டு காட்டில் ஒரு நல்ல டஸ்ட்பின் கிடைச்சா நீ அங்கே போய் போடுற, சரியா? எனக்கு தெரிஞ்சு டஸ்ட்பின் எல்லாம் இருக்காது. ஆனா நீ கொப்பை கொட்டுறதுக்குன்னு ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கலாம்ல? ஏய், அதிகமாக புத்தி சொல்லாத, போ உன் வழியை பாரு. அதை கேட்ட மான் அமைதியா அங்கிருந்து முன்னாடி போச்சு. அப்போ அது அங்க இன்னொரு காட்சிய பார்த்துச்சு. ஒரு முயல் செத்து போயிருந்துச்சு. அதை சுத்தி நிறைய ஈக்கள் முச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஒரு நரி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. நல்லா இருக்கு, இப்போ வயிறு நிறைஞ்சிருச்சு. இத நாளைக்கு வந்து நான் நல்லபடியா சாப்பிடுறேன். அப்படி சொல்லி அந்த நரி அங்கிருந்து போயிடுச்சு. ஐயோ கடவுளே, இதா ப்ளூ ஹெவன்? அப்படி அந்த சோட்டு மான் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த காட்டோட உண்மையான நிலைமை என்ன அப்படிங்கறதே அதுக்கு புரிஞ்சுது. அந்த காட்டுல எங்க பார்த்தாலும் பயங்கரமா குப்பை எல்லாமே கொட்டி கிடந்துச்சு. மனசுல நிறைய கேள்விகளோட சோட்டு மான் சிங்கராஜாவை பார்க்க போச்சு. தெரியும், நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். நிறைய பேரை நான் சிறையில கூட போட்டு அவங்க 4 வேளை சாப்பாடு மட்டும் கேட்டாங்க. இந்த காட்டை விட்டு துரத்துனா பக்கத்து காட்டுல போய் இப்படியே பண்றாங்க. அந்த காட்டு ராஜா தானாகவே இவங்களை கூட்டிட்டு வந்து விட்டாங்க. இவங்களால என் பொண்டாட்டி கூட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. என்னாலேயே இவங்களை சமாளிக்க முடியல. அப்படின்னா இவங்க எல்லாரையும் நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி சோட்டுமான் அங்கிருந்து அமைதியா போயிடுச்சு. அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு குகையில அது வாழ ஆரம்பிச்சுது. அடுத்த நாள் காலையில மான் அதோட குகையை விட்டு வெளியில வந்துச்சு. அப்போ பக்கத்துல ஒரு ஜீப்ரா ஓடி வந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாருமே நகருங்க, நான் சூறாவளி போல இப்போ வந்துக்கிட்டே இருக்கேன். அப்படி ஜீப்ரா ரொம்ப வேகமா ஓடி வந்துகிட்டு இருந்துச்சு. மரத்துக்கு கீழே இருந்த அந்த வாழைப்பழ தோல் மேல காலை வச்சுக்கிட்டு அது வழுக்கிக்கிட்டே வந்து ஒரு பாறையில மோதி கீழே விழுந்துருச்சு. ஐயோ ஐயோ, நல்லா பாருங்க. எல்லா விலங்குகளும் ஜீப்ரா பக்கத்துல வந்தாங்க. பாத்தியா குரங்கு, நீ தோலை ரோட்ல வீசாம இருந்திருந்தா ஜீப்ராவுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. யாராச்சும் என்னோட வலி நீக்குங்க, ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருக்கு. இதுல உன்னோட தப்பு ஒண்ணுமே இல்ல, அதனால நான் உன்னோட வலியை நீக்கிறேன். அப்படி சொல்லி மான் அதோட கைய வச்சு ஜீப்ராவோட முதுகுல தடவச்சு. அதோட மந்திர சக்தியால ஜீப்ராவோட வலி எல்லாமே மறைஞ்சு போச்சு. அடேங்கப்பா, நான் முழுச குணமாயிட்டேன். அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாருடைய முகத்திலயும் ஒரு பயங்கரமான சிரிப்பு இருந்துச்சு. உனக்கு மந்திரம் எல்லாம் வருமா? இனிமே நீ என்னோட காட்டிலே இரு, சரியா? மான் அவங்க எல்லாரையுமே சரி பண்ணணும்னு பார்த்துச்சு. அதனால அவங்களுடைய அழைப்புக்கு அது சரி அப்படின்னு ஒத்துக்குச்சு. அன்னைக்கு மதிய நேரம் அந்த மான் பார்த்துச்சு, ஒரு நரியும் கழுதை புலியும் தரையில விழுந்து வலி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அட, உங்களுக்கு என்ன ஆச்சு? ராத்திரி வயிறு வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் அது சாதாரணமாக விட்டுட்டோம். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா வழியில் செத்துருவோம் போல. நீங்க ராத்திரி என்ன சாப்பிட்டீங்க? ராத்திரி ஒரு ஆடு செத்து கிடந்துச்சு. அந்த ராத்திரி நாங்கள் உணவாக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் காலையிலையும் சாப்பிட்டோம், மறுபடியும் மத்தியானமும் சாப்பிட்டோம். ஐயோ கடவுளே, முதலையே செத்து கெட்டு போன ஆட
நாத்தம் வர வரைக்கும் வச்சு வச்சு 3 வாட்டி சாப்பிட்ருக்கீங்களா? அதுக்குதான் உங்க வயித்துல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. நீங்க சோம்பேறியா இருந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்காது. அட இப்போ என்ன பண்ணுறதுப்பா? உங்க காட்டுல டாக்டர் எல்லாம் இல்லையா? டாக்டர் முயல் 1 மாசம் பழசான கேரட்டை சாப்பிட்டதுனால அவரே உடம்பு முடியாம இருக்காரு. ஐயோ கடவுளே, இங்க டாக்டர் கூட ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க. சரி ஒண்ணு பண்ணு, நான் ஒரு மருந்து சொல்றேன், அதை நீங்க கருப்பு மலையில போய் எடுத்துட்டு வரணும். அடோ மானு, நீ மந்திரத்தை போடுவ இல்ல, அந்த மந்திரத்தை போட்டு சரி பண்ணு. அவங்கள எதுக்கு கருப்பு மலைக்கு அமுச்சு வைக்கிறீங்க? அவங்க அப்படி சொன்னது கேட்டு மான் அவங்க 2 பேருடைய வயித்தையும் தடவி கொடுத்துச்சு. அப்படி கொஞ்ச நேரத்துல அதோட மந்திர சக்தியால அவங்க 2 பேரும் வலியும் மறைஞ்சு போய் குணமாயிட்டாங்க. ஆனா அப்போ மானோட வயித்துல ஒரு பகுதி நீளமா இருக்கிறத அது கவனிச்சுது. நாங்க சரி சரி ஆயிட்டோம். ஆயிட்டோம். சரி, நான் இப்போ போறேன், அடுத்த வாட்டி பாதுகாப்பா இருங்க. அப்படி சொல்லி மான் அங்கிருந்து அதோட குகைக்கு போயிடுச்சு. ஆனா அடுத்த நாள் காலையில பாவம் அந்த மான் வலி தாங்க முடியாம தவச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, இது மானோட சொத்த மாதிரி இருக்கு. அப்படி அந்த காட்டோட விலங்குகள் எல்லாருமே சோட்டு மான் கிட்ட போனாங்க. அப்ப அவங்க பார்த்தாங்க, சோட்டு மான் தரையில உட்காந்து வலி தாங்க முடியாம தவச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல சிங்கராஜாவும் இருந்துச்சு. என்ன ஆச்சு மானு, நீ எதுக்கு இப்படி கத்துக்கிட்டே இருக்க? என்னோட வயிறு ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா நீ நல்லா தானே சாப்பிடுவ, நல்ல இடத்துல குகையில இருப்ப. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி வயிறு பிரச்சனை? என்னோட மந்திர சக்தியால மற்றவங்களுக்கு நான் உதவி பண்ணலாம், ஆனா நோயெல்லாம் குணமாக்க முடியாது. உங்க 2 பேரை நான் கண்டிப்பா காப்பாற்ற வேண்டியது இருந்துச்சு. அதனால உங்க 2 பேர் வலிய நானே ஏத்துக்கிட்டேன். என்ன? அதுக்குதான் உங்க வயிற்றுல இருந்த அந்த இன்ஃபெக்ஷன் இப்போ என் வயிற்றுல வந்துடுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் உயிரோட இருக்க மாட்டேன் போல. பாத்தீங்களா, உங்க சோம்பேறித்தனத்தால நம்ம காட்டுக்கு வந்த அற்புதமான் சாக கிடக்கு. இல்ல, உன்னை நாங்க சாக விடவே மாட்டோம். நீ எந்த மருந்து சொன்னியோ அதை என்கிட்ட சொல்லு, நான் அதை எடுத்துட்டு வரோம். அந்த கருப்பு மலையில உங்களுக்கு பேர்ச்சம்பழம் மரம் கிடைக்கும். அதுல ஒரு மரத்துல தக்காளி அளவுக்கு பெருசா திராட்சை பழம் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி 4 சாப்பிட்டேன்னா என்னால பிழைக்க முடியும். நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்க இப்போ அந்த பேர்ச்சப்பழத்தை பிடுங்கிட்டு வரோம். மோட்டு குரங்கு, கழுகு, நரிய, அப்புறம் ஜிராஃப், சீக்கிரமா வாங்க, நம்ம சீக்கிரமா போயிட்டு வர்றானோ. வாங்க வாங்க. அப்படி அந்த விலங்குகள் கூட்டம் ரொம்ப உற்சாகமா அந்த கருப்பு மலை கிட்ட போனாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல அவங்க அந்த மலைய ஏறி போனாங்க. அங்க பாருங்க, அங்கதான் அந்த பேர்ச்சம்பழம் மரம் இருக்கு. கழுகு அப்புறம் குரங்கு, நீங்க பேர்ச்சம்பழத்தை புடுங்க போங்க. கழுகு பறந்து அந்த மரத்துல போய் உக்காந்துச்சு. குரங்கும் அந்த மரத்துல ஏறிச்சு. 2 பேரும் நிறைய பழங்களை மரத்துல இருந்து கீழே தள்ளுனாங்க. இந்த பக்கம் நரியும் ஒட்டகச்சிவிங்கியும் ஏற்கனவே ஒரு பெரிய இலைய தரையில போட்டு வச்சிருந்தாங்க. பழங்களும் அதுலதான் விழுந்துச்சு. அதுக்கப்புறமா 1 மணி நேரத்துக்குள்ளார அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு அவங்க மான் கிட்ட வந்தாங்க. அப்போ சோட்டு மான் கண்ணு மூடிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு. சோட்டமானு எந்திரி. அப்படி குரங்கு மானை தட்டி எழுப்புச்சு. இந்த பேர்ச்சம்பழத்தை சாப்பிடு. மான் உடனே அந்த பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமா அதோட வலியும் மறைஞ்சு போயிடுச்சு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களை மன்னிச்சிடுமானே, உன்னோட பேச்ச நாங்க யாரும் புரிஞ்சுக்கவே இல்ல. ஆனா உன்னை எழுந்துருவோம்ங்கிற பயத்துலதான் எங்களுக்கு அறிவே வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் காட்டை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரே நாள்ல அவங்க மொத்த காட்டையுமே சுத்தம் பண்ணிட்டாங்க. இப்ப மொத்த காடுமே ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. பார்க்கவே பூக்களால அலங்காரம் பண்ண மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல சிங்கராஜாவோட மனைவியும் காட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க. என்னோட செல்லக்குட்டி, அப்படி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததை பார்த்து
மான் அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா சோட்டு மான் நிரந்தரமா அந்த காட்டுலயே தங்கிடுச்சு.